அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு திடீரென பிரான்சில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், அந்த அழைப்பு அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தியதாகவும் இந்த காணொலியில் தெரிவிக்கின்றார். அதாவது அர்ச்சனா ராமநாதனுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற சாவகச்சேரியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களால் யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தி வரப்பட்ட கனிய வள லொரி ஒன்று கனரக வாகனம் ஒன்று சாவகச்சேரி பகுதியில் வைத்து மறைக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அனைவரும் அறிந்தபடியே. இதன் பின்னணியில் பிரான்சிலிருந்து அர்ச்சனா ராமநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட வெளிநாட்டு உறவு ஒன்று, நீங்கள் ஏன் அவ்வாறு லொரியை பிடிக்க முடியவில்லை என்று கேட்டபோது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியும், சாவகச்சேரி போலீஸாரை நம்பி இவரான வேலைகளை செய்ய முடியாது என்று சொல்லியும், அவ்வாறு போலீஸாரை நம்பி தன்னால் அந்த வேலையை செய்ய முடியாது என்று சொல்லியும், அன்ற அரசாங்கத்திடம் தன்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக கதைத்ததாகவும் தனக்கு துப்பாக்கி தரவில்லை என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறைப்படுகின்றார். மேலும் அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகிய இளங்குமரன் அவர்கள் ஏன் வேறு இடங்களில் வைத்து இந்த கனிய வள கனரக வாகனத்தை கைப்பற்றவில்லை என்று சொல்லியும், சாவகச்சேரியில் மட்டும் இவர் அதனை வைத்து ஏன் அவ்வாறு கைப்பற்றினார் என்று சொல்லியும், அது ஒரு அரசியல் நோக்கம் கொண்டது என்று சொல்லியும், இதன் பின்னணியில் வேம்பராய் பகுதியில், அதாவது மந்துவில் வேம்பராய் பகுதியில் காணப்பட்ட சுரங்கங்கள், அதாவது நீண்ட காலத்துக்கு முன்னர் கிண்டப்பட்ட சுரங்கங்களுக்குள் நின்று காணொலி எடுத்து அங்கு கனிய வள திணைக்களத்தினுடைய சட்டத்திட்டங்களை மீறி அகலப்பட்ட மிக பாரிய அகழ்வு குழிகளை காட்டியிருக்கின்றார் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த காணொலியில் குறைப்படுகின்றார். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, லைக் பண்ணி காணொலிக்குள் செல்லுங்கள். காணொலியை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க வேண்டியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் காணொலிக்குள் நாங்கள் செல்வோம். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. சரி, நாங்கள் முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு வருவோம். நேற்று எனக்கு கோல் ஒன்று வந்து பிரான்ஸ்ல இருந்து இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவேன். கோல் பண்ணி சொன்னா மச்சான் கோல்ல நிற்கிறதாப்பா மகனை கூட்டிட்டு வந்தேன். கனடால மகனை நான் பார்க்கல, கோல்ல வந்து நான் சொல்றேன் சொன்னா என்னென்றால் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒன்றரை வீடியோ வந்துருக்கு பார்த்தீங்க. என்ன போட்டுருக்காங்க சொல்றேன் இல்ல அந்த என்பிபி அரசாங்கம் மச்சான் இந்த மணல் லொரியில் எல்லாரையும் பிடிச்சு ஒரு என்பிபி அமைச்சரே எல்லாம் செய்கிறார் மச்சான், நீ செய்யலாத பிடிக்கிறாங்களா மணல் லோரி கள்ள லோரி என்ன பிடிக்கலாம், என்ன வெட்டுவாங்க, அவ்வளவுதான் பிரச்சனை. துவந்த ஆண்டு கேட்டா கூட என்பிபி அரசாங்கம் தருதில்லை. பாதுகாப்பு இல்லாம நான் தடியோட போய் ரெண்டு மறைக்கலாதானே மச்சான். அதோட என்னோட போய் திரிஞ்சு மறைச்சு அட்டாசம் செய்யறதுக்கு எனக்கு ஆட்கள் இல்லையடாப்பா, என்ன செய்ய வேணும் இல்ல. என்னோட இளங்குமரன் எம்பி அதுக்கு மதிப்புரிய கௌரவ சக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பி அவர்கள் லொரியை மறைத்து கள்ள மண் ஏற்றிய லொரிகளை எல்லாம் சாவச்சேரியில் பிடிக்கிறார். சாவச்சேரியில் அவர்களுடைய மதிப்பு இப்போது நன்றாக உயர்ந்து வருகிறது போல தெரிகிறது. ஒன்று யூடியூபர்ஸையும் ரமணன் அவர்கள் ஜிஎல் தர்ஷன் போன்ற ஒன்று யூடியூபர்ஸையும் அவர்கள் இப்போது இணைத்திருக்கிறார்கள். இப்போது எங்க திரும்பி பார்த்தாலும் லொரி பிடித்த கதையாகத்தான் இருக்கிறது. ஆஹா, அப்படியா, நடக்கட்டும் அமைச்சரே, மிச்சத்தை சொல்லுங்க. அப்போது சொன்னார் இல்ல பாத்தியா உங்களுடைய அரசாங்கம் வந்தா பிறகு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துல வந்து இப்ப லோரி போனாலும் எம்பி தேடி பிடிக்கிறாரு. முந்தின ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு எம்பியும் வந்து லோரியை திருப்பி பிடிச்சதும் இல்ல. இப்ப இருக்கிற தமிழ் தேசிய கூட்டம் போக போன படமும் திருப்பி பிடிக்க போறதும் இல்லை. தேசியம், தமிழீழம், தேசிய கொள்கை, நாங்கள் தேசியத்துக்காக போராடுவோம், அது அவர்களுடைய கொள்கை. அப்போது கிளீன் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட அரசாங்கம் அது என்பிபியினுடைய கொள்கை. 3 மந்திரி பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டும் நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பியிருக்கிறோம். ஓகே, நல்ல விஷயம்.
சரி நானும் இப்ப என்ன செய்யணும் இல்ல நீயும் கொஞ்சம் ஒரே பிடிக்கணும் மச்சான் நான் உங்களுக்கு இடம் சொல்லித்தாரேன் கேட்டால் சாவச்சேரிக்கே போவோம் சாவச்சேரியிலே மச்சான் மணல் எல்லாமே ஒரு இடம் தானே அப்ப நீயும் அங்கேயாவது அப்ப ஒளிஞ்சிருந்து பாதையில பாஞ்சு குறுக்கப்படுத்து ரெண்டு லோரியை பிடிக்கும் சரி நான் ட்ரை பண்றேன் மச்சான் அப்படி செய்யக்கூடிய இருக்குமா தெரியல பாப்போம் சரி நான் நினைக்கிறேன் எந்த பெரிய அரசாங்கமா இருந்தாலும் எந்த பெரிய ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் இவன் எங்களோட தேசிய தலைவற்ற கட்டமைப்பு கூட சிதறடிக்கப்பட்டது ஒன்று ரெண்டு தனிப்பட்ட ஆட்டலாம் அதால நாங்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தை அல்லது ஒரு தேசிய கட்சியை கூட சொல்லலாம் வெரி டிஃபிகல்ட் உங்களுக்கு தெரியும் சிவபிரகாசம் மயூரன் என்று சொல்லப்படுகிற ஆரியர் நண்பர் ஒரு கஷ்டப்பட்டு ஜெயிலுக்குள்ள போய் வந்து நம்ம ஒரு அரசியல் கட்சியெல்லாம் மக்களுக்கு வேலை கலந்த குரலை கேட்கிற ஒரு அரசியல்வாதியா மாறணும் மட்டும் நான் கிடைக்கல பஹ்ரைன்ல இருந்து வந்து கொஞ்சம் காசோட போய் சேர்ந்தது என்னுடைய அன்புரிய நண்பன் மயூரன் அவர் சம்பந்தமா கிட்ட ஒரு 3 வாரத்தியால வீடியோ போடுவேன் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கேன் சரி ஓகே இப்ப அப்ப நீ என்ன நினைக்கிறாய் பத்தி நல்ல விஷயம் பண்ணாம அப்படி திறந்து முழு மணல பிடிக்கும் ஆனா ஏன் சாவச்சேரியில வச்சு பிடிச்சன்றதா எனக்கு தெரியல அவனே சொன்னான் உனக்கு தாண்டாப்பா என்பிபியை விட சாவச்சேரியில ஓட் கூட வந்திருக்கு அப்ப இந்த முறை அவங்க முதல்ல 3 வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோக்கள்ல கூட என்பிபி அமைச்சர்கிட்ட போய் கடைகள் திறந்த நிர்வாகம் ஊழல் சம்பந்தமாக அமைச்சர்கிட்ட போய் அமைச்சர் சந்திரசேகர் ஐயா அவர்களிடம் அது தவிர என்பிபி விழாக்குமர் முறையிட்டதை எல்லாம் வீடியோ பார்த்து நான் போய் இவங்க சாவச்சிருந்த கணக்கு போடுறது அங்க போய் நான் சொல்லிட்டு கட்சியோட நஞ்சாக்கள் போய் சும்மா ஒரு அரசு ஊழியரை ஏதோ செய்த எப்படியா இருக்கலாம் சரியா இருக்கலாம் அந்த வீடியோ அந்த மாதிரி ரோடு வழியான படுத்திருந்தது உள்ளூராட்சியுடைய மாநகர இல்ல பிரதேச பூட்டி வச்சிருந்தது சம்பந்தமான வீடியோக்கள் பார்த்தோம் சரி செய்யட்டும் என்னுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து நீங்கள் கலகம் விளைவிக்கிறீர்கள் விளை என்றால் அது பொதுமக்களுக்கு தெரியும் அது என்னுடைய கூட்டு ஏரியா சோ அதனுடைய 2வது முறையாகத்தான் திட்டமிட்ட ரீதியில ஒரு 5 பேர் ஒரு கார்ல வடிக்கிட்டு ஒரு நம்ம நியூஸ்ல மீடியாவில் எல்லாம் பார்த்திருந்தேன் யாழ்ப்பாண பிரதம வர்த்தகரின் கனியவள கொள்ளை எம்பியினால் நேரடியாக பிடித்துடைப்பு எல்லாம் வந்திருந்தது அப்ப நான் பார்த்தேன் ஓகே நல்ல விஷயம் யாழ்ப்பாணத்துல கனியவளம் இருக்குது உண்மை அந்த கனியவளத்துல இருக்கிற அந்த சுண்ணாம்பு கற்கிறதும் கனியவளம் அதுவும் உண்மை அதேல தோண்டித்தான் கேகேஸ்ல காங்கிரஸ் துறையில பெரிய ஒரு சீமெண்ட் தொழிற்சாலையை வச்சிருந்தாங்க அதுவும் உண்மை அந்த சீமெண்ட் தொழிற்சாலை இல்லாம ட்ரிங்கோட இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுவும் உண்மை அதனால யாழ்ப்பாணத்து கற்கள் வந்து திருவோணமலைக்கு போறது அதுவும் சரி டிசிசி மீட்டிங்ல என்ன ராசா நாங்க முடிவெடுத்தினாங்க யாழ்ப்பாணத்துல முக்கியமா கிளிநொச்சி தான் நான் யாழ்ப்பாணத்திலே சம்பந்தமா மேலாளர் அழைக்கப்பட்டிருந்தது கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல என்ன ஆகினாங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் மணல் கொண்டு போவதை தடுக்கிறதுக்குரிய தீர்மானம் எடுத்தினாங்க அமைச்சர் சந்திரசேகரன் ஐயாக்கள் பதிவா தெரியும் ஆளுநர் அவர்களுக்கும் பதிவா தெரியும் உண்மைதான் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் மணல் கொள்ளையால் எக்கச்சக்கமான நிலங்கள் மண்குள்ள தடுக்கப்பட வேண்டும் கரைச்சினாங்களா அதுக்குரிய தீர்மானம் என்ன எடுக்கப்பட்டது அந்த தீர்மானத்திலே தெளிவாக சொல்லப்பட்டது வவுனியாவுக்கு இங்காலே திருவோணமலை அம்பாறை மட்டக்களப்பு கெப்பட்டிகொள்ளாத ஏரியாவை சேர்ந்த மண்ணல்லும் பத்திரங்கள் மணல் அள்ளும் பத்திரங்களை பாவித்து மண் கடத்துவது தடை செய்வதாக நாங்கள் முடிவெடுத்து போலீசாருக்கும் தெரியும்